வீணாக்கி கூறு போடுகின்ற பிஜேபி அரசை கண்டித்து நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அதில் ஒரு பகுதியாக மயிலம் ஒன்றியத்தில் எங்களுடைய தலைவர் அகில இந்திய பொதுச் செயலாளர் எம்.கே. பேபி அவர்களை கைது செய்ததை கண்டித்து, அதே போன்று ஈடி என்கின்ற பெயரில் கேரளுடைய கரைபடா கரைக்கு சொந்தக்காரர் என்னுடைய தலைவர் அவங்க வீட்டில் சோதனை செய்ததில் அந்த சோதனை செய்த அந்த ஈடியில் அவர்கள் முகத்தில் கரிய பூசிக்கொண்டு வெளியே வந்துதான் மிச்சம். எங்கேயாச்சும் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்க ஒண்ணு இல்ல, இந்த பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தெல்லாம் நீங்க அந்த தலைவரெல்லாம் போய் பாருங்க. அவன் வீட்டுல பாத்தீங்கன்னா கோடி கணக்கில் பணத்தை சொத்து சேர்த்து வச்சிருக்கிறான். ஏன் இந்த ஈடு அங்கெல்லாம் போய் அங்கெல்லாம் சோதனை செய்யறதுலாம்? ஏன்னா சோதனை செய்யறதுக்காக வழி தெரியல அவங்களுக்கு. ஏன்னு கேளுங்க. நாம் அதாவது இந்த பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் பிஜேபி செய்கின்ற அநியாயத்தை எங்களுடைய தலைவர்கள் தட்டி கேட்கிறாங்க. அதை அவனால பொறுத்துக்க முடியல. ஆகையால் எங்களுடைய கரைபடா கரத்து சொந்தக்காரர் தலைவர் வீட்டில் ஈடியை ஏவை விட்டு சோதனை செய்கிறார்கள். இதே பிஜேபி அரசு அவனுக்கு ஆளுகின்ற அந்த மாநிலத்தில் ஒவ்வொரு ஒரு மாவட்ட செயலாளரை போய் பாருங்க, அவன் வீட்டில் இருக்கும் பேடி கிழக்கல. நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த நோட்டு மாறம் போயெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லயும் வீடியோ நியூஸ்லாம் பார்த்துருக்கலாம். அவன் வீட்டில் ஒரு எம்எல்ஏ வீட்டில் வச்சிருந்த பணத்தை மொட்டை கடலை கட்டி அவன் வீட்டெல்லாம் சோதனை பண்ண நாய். அவனுக்கே கொஞ்சம் அறிவு இருக்கா? அவனுக்கெல்லாம் அறிவு இருக்கணும். எங்க போய் சோதனை பண்ணு, யார் விட்ட சோதனை பண்ணு? உனக்கெல்லாம் அந்த அறிவு இல்லாத நாய் மக்களுக்காக போராடுற ஒரு மக்கள் தொடர்பு வீட்டில் போயிட்டு சோதனை செய்கிற. அதே போன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்திய நாடு முழுவதும் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய என்னுடைய தலைவர் அகில இந்திய பொதுச் செயலாளர் எம்.கே. பேபி அவர்களை கைது செய்ததை கண்டித்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் மக்கள் எல்லாம் சிந்திக்க வேணும். எனக்கு பேச வாய்ப்புக்கு மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.